நம்முடைய தாய் தந்தையாகிய கடவுளாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் நம் அனைவருக்கும் அருளும் அமைதியும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். எல்லா நல்ல ஈவுகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணராயிருக்கிற எங்கள் அன்பின் நல்ல கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியான புதிய ஆண்டின் முதல் நாள் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தைகளோடு இந்த ஆண்டை நாங்கள் தொடங்கும்படியாக ஆண்டவரை பாராட்டி இருக்கிற தயவுக்காக இறக்குவதற்காக நன்றி படைக்கிறோம். இப்போது நாங்கள் கேட்கின்ற இந்த வார்த்தைகள் எங்களுடைய வாழ்வுக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்க, நல்ல வழிகாட்டுதலாக இருக்கும்படிக்கு உடைய ஆவியானவர் துணை தந்து எங்களை ஆற்றப்படுத்துகிறார்கள். இயேசுவின் வழியை வேண்டிக் செய்கிறோம் அன்பின் நல்ல கடவுளே. ஆமென். ஒரு சிஸ்டம்னா ஒரு சிஸ்டத்துல இருப்பாங்க. ஒரு முறை இதில் மாற்றம், ஒரு முறை இதில் மாற்றம், கரெக்டாக வேலை செய்யாது. அதை எடுத்துக்கொள்ளுங்க. ஆண்டு தொடக்க நாளாகிய இந்த நாளிலே வருட பிறப்பு தொடக்க நாளாகிய இந்த நாளிலே படித்து சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பகுதி தூய மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் பிரிவு திருவசனங்கள் 7 தொடங்கி 13 வரை அடங்கிய திருவசனங்களை படிக்க அனைவரும் எழுந்து நின்று கவனமாய் கேட்போம். மத்தேயு நற்செய்தி நூல் 6ஆம் பிரிவு திருவசனங்கள் 7 தொடங்கி 13 வரை. மேலும் நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரை போல பிதற்ற வேண்டாம். மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள். நீங்கள் அவர்களை போல் இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும். ஆட்சியும் வல்லமையும் மாட்சிமையும் என்றென்றைக்கும் உமக்கே. ஆமென். வேதத்துக்காக ஸ்தோத்திரம் உமக்குண்டாவதாக. தெய்வீக வார்த்தையை தினம் எல்லோரும் பக்தியாக ஆராய்ந்து பார்த்து சேவித்து கைக்கொள்ளவே கடாட்சித்து நல்லாவியை அணியும். அனைவரும் அமர்வோம். தம்பி, அந்த மைக் ஆன் பண்ணி கொடுக்கலாம். அதை ஏன் பிடிச்சா கிறிஸ்துவுக்குள் அன்பான பெற்றோர்களே, பெரியவர்களே, அருமையான வாலிப பிள்ளைகளே, குழந்தைகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வாழ்த்துகின்றேன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகள். ஹாப்பி நியூ இயர். நைட் யாராவது வந்தீங்க? யாராவது நைட்டு வரல?
இந்த மாதிரி வெளியூர்ல இருந்து வருகிறவர்கள் வயதான பெற்றோர்களுக்காக தான் இந்த ஆராதனை. ரொம்ப குழந்தையா இருக்கிறவங்களுக்கு சொன்னா விளங்க போறதில்ல. ஆனா இந்த ட்ரெடிஷனை ஜெனட்டிக்கலா என்ன பண்ணணும், குழந்தைங்களுக்கு கற்றுக்கணும். அது புரியாது. நம்ம என்ன சொல்றோம், என்ன பிரச்சனை பண்றது, பிறந்த புது குழந்தைகளுக்கு புரியாது. ஆனால் ஆலயத்துக்கு செல்ல வேண்டும் என்பதை இந்த பச்சிலம் குழந்தையாக இருக்கும் போது இருந்தே குழந்தைகள் என்ன பண்ணணும், கற்றுக் கொடுத்து விடுவேன். ஏன்னா இயேசு எத்தனை வயசுல கோயிலுக்கு போனாரு சொல்லுங்க? அதுக்கு முன்னாடி இயேசு கோயிலுக்கு போகவே இல்லையா? 8ஆம் நாளிலே இயேசு என்கின்ற குழந்தையை ஆலயத்திற்கு சுமந்து சென்று யூத மரபின்படி இயேசுவுக்கு விருத்த சேதனம் செய்தார்கள். பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்வதற்காக குழந்தையை ஆலயத்திலே அர்ப்பணம் செய்யும்படியாக 8ஆம் நாளிலே குழந்தையை ஆலயத்திற்கு சுமந்து சென்றார்கள். எனவேதான் நியூ இயர் என்ன பண்றோம், கொண்டாடுறதை தவிர நியூ இயர்ன்றதுனால நியூ இயரை கொண்டாடல. எல்லா மக்களும் ஒரு ஆண்டு பிறப்பை கொண்டாடுகிறார்கள். தமிழ் வருட பிறப்பு, தெலுங்கு வருட பிறப்பு, அப்புறம் இஸ்லாமிய வருட பிறப்பு, இப்படி பல வருட பிறப்பு கொண்டாடினாலும் இந்த கிரிகோரியஸ் இயர் என்று சொல்லப்படுது. கிரிகோரியன் கேலண்டர், இதுக்கு பேர் என்ன, ஜனவரி 1ஆம் தேதி சொல்றோம் இல்லையா, அந்த கேலண்டர் உருவாக்குனவர் கிரிகோரியன். அதனால இந்த கேலண்டருக்கு பேர் என்ன, கிரிகோரியஸ் கேலண்டர். ஜனவரில இருந்து டிசம்பர் வரைக்கும். திருச்சபைக்கு கேலண்டர் எப்போ ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். திருச்சபையின் கேலண்டர் என்னைக்கு தொடங்குது, டிசம்பர் 1ஆம் தேதி கிடையாது. அட்வென்ட் ஃபர்ஸ்ட் சண்டே, கிறிஸ்து வருகையின் முதல் ஞாயிறு. சில நேரத்தில் நவம்பர் மாசம் 29ஆம் தேதி கூட வரும். 27ஆம் தேதி வரைக்கும் முன்னால வரும், அதுக்கு முன்னால போவார். ஆகவே நவம்பர் 27ஆம் தேதி பிறகு என்னைக்கு கிறிஸ்து வருகையின் முதல் ஞாயிறு வருகிறதோ அன்னிலிருந்து திருச்சபையினுடைய ஆண்டு தொடங்குகிறது. சரிங்களா? சரி, புதிய ஆண்டு என்ற உடனே ஒரு வாக்கு தத்தம் வேணும். ஏன் வாக்கு தத்தம் வேணும்? அந்த காலத்துல பைபிள் கையில இல்லை. அன்னைக்கு பாதிரியார் என்ன பண்ணுவாரு, வருஷம் தொடங்கு ஒரு வசனத்தை சொல்லி, இதான் அந்த வருஷத்துக்கு பூரா உங்களுக்கு வசனம், நீங்க கோயிலுக்கு வாங்க, வராம போங்க. வருஷத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு வரவங்களுக்கு தான் வருஷ பிறப்பு அன்னைக்கு வாக்கு தத்தம். வருஷம் பூரா கோயிலுக்கு வரவங்களுக்கு என்னது, ஒவ்வொரு வாரமும் சொல்லப்படுகின்ற கடவுளின் வார்த்தைகள், நாம் பிரசங்கிக்கின்ற அருளுரைகள் எல்லாமே வாக்கு தத்தம். அந்த வாரத்துக்கான வாக்கு தத்தம். சரிங்களா? இந்த புரிதலோட தான் கடவுளின் வார்த்தைகளை நாம் அணுக வேண்டும். நைட்டு வராதவங்களுக்காக இந்த நாளினுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, சங்கீதம் 37 5வது வசனமும் 6வது வசனத்தையும் மீண்டும் ஒரு விஷயம் வாசிப்போம். திருப்பாடல் 37 5 6. உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியிரு, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். உன் நேர்மையை கதிரொளி போலும், உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்க செய்வார். உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு, அவரையே நம்பியது, அவரே உன் சார்பில் செயலாற்றுவார். கடவுள் நம்முடைய பட்சத்திலிருந்து நமக்காக செயலாற்றுவார். ஆகவே நம்முடைய வழிகளை ஆண்டவரிடத்திலே ஒப்படைத்து விட வேண்டும். கடவுளுக்கு முன்பாக நீதியோடும் நேர்மையோடும் நாணயமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். நாம் தூய்மா ப்ளீஸ். சரி, இன்றைய நாளுடைய ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளாக வருவோம். படிக்க கேட்ட இந்த நற்செய்தி பகுதி எதை சொல்லுகிறது என்றால், நாம் நம்முடைய தேவைகளுக்காக கடவுளை நோக்கி பார்க்க வேண்டும். கடவுள் ஒருவரே நம்முடைய எல்லா தேவைகளையும்
செய்கின்றவராக இருக்கிறார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும். உதவி வரும் பர்வதங்கள் மலைகளை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன். கடவுள் கண்மலையாக இருக்கிறார். அப்படின்னா கண்மலை அப்படின்னா என்ன? கண்மலைன்னா என்ன தெரியுமா? ஆங்கிலத்தில் பார்த்தனா the Lord is my rock அப்படின்னு இருக்கும். அதுதான் வண்டியில் எழுதி இருக்கு. ராக்னா என்ன? ராக்னா என்ன? பாறை, கல், பாறை. கல்லினால் ஆன மலை என்ற வார்த்தை தான் என்ன பண்றோம்? தமிழ் இலக்கணத்தின்படி ஒற்று திரிந்து நிலைமொழி நீற்றும் வருமொழியினுடைய முதல் எழுத்தும் திரிந்து கல்மலை என்பது கண்மலை என்று மாறி இருக்குது. சரியா? கண்மலைனா என்னன்றது முதல்ல நமக்கு தெரியும். The Lord is my rock. இப்போ கடவுளை நோக்கி என் கண்களை உயர்த்துகிறேன், விண்ணையும் மண்ணையும் படைத்த ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். அப்போ அது ஜெபம். முதலாவது இஸ்ரேல் மக்கள், குறிப்பாக யூத ஆண்கள் எருசலேமை நோக்கி, பல்வேறு நாடுகளிலே வாழ்கின்ற மக்கள் பல்வேறு இடங்களிலிருந்து எருசலேமுக்கு வரணும்னா கீழே இருந்து ஊட்டிக்கு போறோம். இங்க இருந்து பார்த்தோம்னாக்க நம்ம பக்கத்துல பார்த்தோம்னா கரியாரூர் மலை, கல்வராயன் மலை மலைப்பகுதி. கீழே இருந்து மேல போகும்போது கீழே இருந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது என்ன பண்ணுவோம்? நம்ம போக வேண்டிய இடம் நம்ம கண்ணுக்கு தெரியுதா? ஏற்காடுக்கு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? கீழே இருந்து எங்க ஏற்காடு இருக்குன்னு பார்த்துக்கிட்டே போவோம் இல்லையா? லைட் எரியுதா, வீடுங்க தெரியுதா, பார்ப்போமா இல்லையா? நம்ம ஊர்லயே என்ன பண்ணுவோம்? மேற்கூர்ல இருந்து காட்டு மயிலூர் தெரியுதா இல்லையா? கண்ணுக்கு எட்ட தூரத்துல இருக்குதா, கண்ணுக்கு எட்டாத தூரத்துல இருக்குதா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும் இல்லையா? அது போல ஏறுகின்ற போது கீழிருந்து மலைக்கு மேலே எருசலேம் ஆலயம் இருப்பதினாலே உயர்வான இடங்களிலே கடவுள் வாழுகிறார். அதுக்காக கடவுள் உயர்ந்தவர்களின் கடவுள் அல்ல. கடவுள் எல்லாருக்குமானவர். அவருடைய உறைவிடம் மிகவும் உயர்வான இடத்திலே இருக்கிறது. எனவே அந்த உயர்வான இடத்திலே கடவுளுடைய வாசஸ்தலம், அவருடைய இருப்பிடம் இருக்கிறது. அங்கே கடவுள் இருக்கிறார். எனவே அவரை நோக்கி என் கண்களை ஏறெடுக்கிறேன், அவர் எனக்கு எல்லா நன்மைகளையும் தருவார் என்கின்ற அந்த சங்கீதத்தினுடைய அது ஒரு பிரேயர் சாங். கடவுளிடத்திலே தங்களை ஒப்புவிக்கின்ற, தங்களுடைய நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைத்திருப்பதாக சொல்லுகின்ற ஒரு பாடலாக அந்த பாடல் அமைந்திருக்கிறது. இந்த பிரேயர் என்பதுதான் இந்த நாளினுடைய முதல் அடித்தளமான செய்தி. எல்லாவற்றிற்கும் தொடக்கம் நாம் கடவுளை நம்பியிருக்கிறோம். நம்முடைய வாழ்வின் தொடக்கம், நம்முடைய வாழ்வின் அடித்தளம் எங்கே வேர் கொண்டிருக்கிறது, எங்கே அடித்தளம் இடப்பட்டிருக்கிறது என்றால் ஜபத்தில் தான் அது அமைந்திருக்கிறது. ஜபம் தான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய அடித்தளம். Prayer is the rock. Christ is the rock. அங்கே கடவுளுடைய வார்த்தை தான் அடித்தளமாக இருக்கிறது. அதை ஜபத்தின் மூலமாக நாம் உணர்ந்து பெற்றுக் கொள்கின்ற போது கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக் கொள்கிறோம். ஆகவே ஜபம், இறைவேண்டல் என்பது நம்முடைய வாழ்வின் அடித்தளமாய் இருக்கின்ற போது மற்ற எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஜெபிக்கின்ற போது, நீங்க டிவி ஊழியக்காரன் தான் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க? 1 மணி நேரம் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். நாள் பூரா ஜெபம் பண்ணணும், நாள் பூரா பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு பிரசங்கத்தை ரெக்கார்ட் பண்ணி டிவியில போட்டு அவங்க போய் தூங்கிட்டு இருப்பாங்க. இந்த விவரம் பார்த்தாம நம்ம என்ன பண்ணிருப்போம்? வீட்டுல இருக்கிற வேலையை செய்யாம, குழப்பம் பார்க்காம ஜெபம் செய்யணும். 24 மணி நேரம் ஜெபம் செய்யறது யார் வேலை? யார் வேலை சொல்லுங்க? எங்க வேலை? ஏன்னா எனக்கு அதுதான் குழப்பு. டீச்சர் ஆகிறவனுக்கு டீச்சர் வேலை குழப்பு இல்லையா? அப்போ இறை மக்களுக்காக
எப்பொழுது ஜெபிக்க வேண்டியது என்னுடைய வேலை. இறை மக்களுடைய வேலை என்னன்னா, காலையில எழுந்ததும் ஆண்டவரை தேடணும். காலையில நம்முடைய வேலையை செய்ய தொடங்குவதற்கு முன்பாக நம்முடைய முதல் பணி ஆண்டவரை நோக்கி துதிக்கணும். ஆண்டவரை துதிக்கணும். ஒரு புதிய நாளை காண செய்திருக்கிறார். கடந்த நாளை ஆசீர்வதித்தார், புதிய நாளை காண செய்திருக்கிறார். எனவே ஒரு நாளை தொடங்குகின்ற போது ஆண்டவரை போற்றி பாடி துதித்து கடந்த நாளுக்கான நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி புதிய நாளுக்காக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஏறெடுக்கின்றவராக ஜெபத்தோடு நாளை தொடங்க வேண்டும். அதே போல அந்த நாளை முடிக்கின்ற போது ஜெபத்தோடு முடிக்கணும். ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் என்னை பாதுகாத்திருக்கிறீங்க, அதற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லி நாளை என்ன பண்ணலாம், முடிக்கணும். அதனால்தான் சங்கீதக்காரன் சொல்லுகின்ற போது சமாதானத்தோடு படுத்து நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர் அப்படின்னு சொல்லி சங்கீதத்திலே படிக்கின்றோம். ஆகவே கடவுளை நாம் அதிகாலமே எழுந்து துதிக்க வேண்டும். இரவிலே நன்றியோடு ஆண்டவரை போற்றி பாடுகிறவர்களாக நம்முடைய நாளை முடிக்க வேண்டும். இதுதான் விசுவாசிகளுக்கான ஆன்மீகம். ஆகவே இறைவேண்டல் என்பது நம்முடைய வாழ்விலே அடித்தளமாக, தொடக்கமாக, அதுவே நிறைவாக, எல்லாவற்றிற்குமான ஊற்றுக்கண்ணாக இருக்கிறது என்பதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு தம்முடைய ஊழியத்தை தொடங்குகின்ற போது 40 நாள் உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்த பிறகு ஒரு மலையின் மீது ஏறுகிறார். அப்போ திரளான மக்கள் ஆண்டவர் இயேசுவை சூழ்ந்து வருகிறார்கள். வந்த பிறகு அந்த திரளான மக்கள் யார் அப்படின்னா, இதுக்கு முன்னாலே யோவான் என்ன பண்றாரு, ஒருவரா போய் சொல்றாரு, எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், எனக்கு பின்னே ஒருவர் வருகிறார், மேசியா வருகிறார், மேசியா வருகிறார் அப்படிலாம் சொல்லி, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசுவை இந்த உலகத்திற்கு அடையாளம் காண்பித்து விட்டார். இரண்டாவது என்ன சொல்றார், தம்முடைய சீடர்களை பார்த்து, நான் மேசியா அல்ல, இவர்தான் மேசியா என்று அடையாளம் காண்பித்து கொடுத்தார். இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட மக்கள் இயேசுவினிடத்திலே நன்மை உண்டாகும், இயேசுவை தலைவராக ஏற்றுக்கொள்கிறார்கள், இயேசுவின் இடத்திலிருந்து கடவுளுடைய அருள் வருகிறது, அவருடைய ஆசீர்வாதம் வருகிறது என்று நம்பினவர்கள், யோவானின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், திருமறையை கற்று மெசியாவினுடைய வருகைக்காக காத்திருந்து இயேசுதான் மேசியா என்ற பிறகு அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவரிடத்திலிருந்து நன்மை உண்டாகும் என்று நம்பி அவருக்கு பின் செல்லுகிறார்கள். எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நன்மைகளுக்கும் ஊற்று எது என்றால் கடவுளின் வார்த்தை. கடவுளின் வார்த்தை தான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் ஊற்றாயிருக்கிறது. எல்லா கொண்டாட்டத்திற்கும், எல்லா மகிழ்ச்சிக்கும் அடித்தளம் அதுதான். ஆகவே கடவுளின் வார்த்தையை கேட்கும்படியாக அந்த மக்கள் இயேசுவை பின்பற்றி வருகிறார்கள். அவர் மலையின் மேல் ஏறி உட்கார்ந்து அந்த மக்களுக்கு கற்பிக்க தொடங்கினார். அந்த கற்பிக்க தொடங்கின அந்த பகுதியினுடைய ஒரு பகுதி தான் இந்த நாளினுடைய நற்செய்தி பகுதி. 3 நாட்களாக திரளான மக்களுக்கு ஆண்டவர் கற்பிக்கிறார். அதிலே ஒரு பகுதியாக இந்த இறைவேண்டல் இருக்கிறது. அப்போ மக்களுக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, முதல்ல 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா ஆசீர்வாத வசனங்களை சொல்லுகிறார். அதன் பிறகு 10 கட்டளைகளை விளக்குகிறார். அதன் பிறகு 2ஆம் நாள் கன்வென்ஷன்ல என்ன சொல்றாரு, நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீங்க. அப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஒரு நாள் முழுதும் ஆயிடுச்சு, ஏதாவது கிடைக்கும் வந்தா பேசினே இருக்கிறாரு தவிர ஒன்னத்தையும் கண்ணிலே காமிக்க மாட்டாரு. சொல்லுவோமா இல்லையா? ஊர்ல இருந்து விருந்தாடி வந்தா என்ன பண்ணுவான், கண்ணு அவங்க கையில பை இருக்குதா, அந்த பையுக்குள்ள என்ன இருக்குது எதிர்பார்க்கிறோமா இல்லையா? எல்லாரும் நம்ம எவ்வளவு செல்வாக்கா இருந்தா சரி, வீட்டுக்கு வந்த விருந்தாடி ஏதாவது எடுத்துட்டு வந்துக்கிறாரா, இல்ல வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கிறாரா அப்படின்றத பார்ப்போம் இல்லையா? சொல்லுவான், அதெல்லாம் நீங்க ஒண்ணும் வாங்கி வராதீங்கன்னு இல்லையா? ஆனால்
வெறும் கையோடு வருவது என்பது அது ஒழுங்குமே கிடையாது இல்லையா? அப்போ விருந்தாளியா நம்ம ஒரு வீட்டுக்கு போகின்ற போது நாம் வெறுமையா போகக்கூடாது. நம்ம வீட்டுக்கு விருந்தாளியா வருகிறவர்களை வெறுமையாக அனுப்பிடக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கணும். அப்போ அந்த திரளான மக்கள் இயேசுவிடத்திலே எதையோ எதிர்பார்த்து வந்தார்கள். ஆனா அவங்ககிட்ட அந்த என்னதான் இருக்கு? முதல்ல கடவுளின் வார்த்தை தான் இருக்குது. கடவுளின் வார்த்தையை ஆண்டவர் போதிக்கிறார். இப்ப ஒரு நாள் முழுவதும் ஆயிடுச்சு, வீட்டுக்கு போனோமே, பிள்ளைகளை விட்டு வந்தோமே, இப்படி பல்வேறு விதமான கடைக்கு திறக்கணும், 4 நாள் லீவ் ஆயிடுச்சு, லாபம் இல்லை, உடனே என்ன பண்ணணும், கடையை திறக்கணும். இப்படி அவரவர் தங்கள் யோசனைகளோடு இருக்கின்ற போது ஆண்டவர் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள், அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். அதை சொல்லுவதற்கு முன்பாகத்தான் என்ன சொல்றாரு, நீங்கள் உங்கள் தந்தையை நோக்கி வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீங்க மணிக்கணக்கா ஜெபம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவரை துதித்தால் போதும். உங்களுக்கு 1000 தேவைகள் இருக்கு, அந்த 1000 தேவையை நீங்க வார்த்தையா சொல்லி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு வார்த்தையினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அவர் நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அறிந்திருக்கின்ற ஆண்டவர். உன் வாயிலிருந்து சொல் பிறவாததற்கு முன்னே உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அறிந்திருக்கிறேன். ஆகவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கின்ற ஆண்டவருக்கு நம்முடைய தேவைகள் என்னது என்பதை அவர் நம்ம வாயார சொல்லி நம்ம புலம்பிதான் செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஆகவே நாம் செய்ய வேண்டியதை கடவுளை நாம் போற்றி துதிக்க வேண்டும். அவருடைய பெயரை, அவருடைய மகிமையை நாம் அறிவிக்கின்றவர்களாக, மகிழ்ந்து கொண்டாடுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி செய்கின்ற போது நம்முடைய தேவைகள் என்னது என்பதை தந்தை அறிந்திருக்கிறார். அதோடு கூட நாம் ஜெபிக்கின்ற போது ரொம்ப ரத்தின சுருக்கமான ஜெபம், இதை விட ஒரு அற்புதமான ஜெபம், சுருக்கமான ஜெபம் எதுவுமே கிடையாது. பல நேரத்துல இந்த ஜெபத்தை பண்ணுவோம். வீட்டுல வீட்டு பிரேயர் வச்சிருந்தோம்னா என்ன பண்ணுவோம், நேரம் ஆயிடுச்சுன்னா தூக்கம் டக்குன்னு பரமன ஜெபத்தை சொல்லி முடிங்க. அப்போ அந்த நேரத்துல அவசர கால ஜெபமாக இந்த ஜெபம் இருக்குது. பிரேயர்னாலே என்னன்னா, இது ஜெபம் அப்படின்ற வார்த்தைகளின் பொருள் என்னன்னா, ரிப்பீட்டட் ஒன், திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய ஒன்று. நம்ம பண்றோம்ல, சொல்ற மணிக்கணக்கா பண்றது இருக்குல்ல, அது ஜெபம் கிடையாது. அது கோரிக்கைகள், பெட்டிஷன்ஸ், அது மன்றாட்டுகள், இன்டர்செஷன். ஜெபம் அப்படின்னா என்னன்னா, கடவுள் ஆண்டவரே சொல்லி கொடுத்த இது மாத்திரம்தான் ஜெபம், மற்றது எதுவுமே ஜெபம் கிடையாது. நாம் நம்முடைய வேண்டுதல்களை ஆண்டவரிடத்திலே ஏறெடுப்பதனால அதுக்கு பேர் என்ன, இறைவேண்டல். இறைவனிடத்திலே வேண்டிக் கொள்கிறோம். பிரேயர், இந்த ஒரிஜினல் பிரேயர் ஆண்டவர் நமக்கு கற்பித்தது தான் ஒரிஜினல் பிரேயர். அந்த அடிப்படையிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகின்ற செய்தி, கடவுளுடைய பெயரை புகழ்ந்து பாட வேண்டும். அப்ப கடவுள் யார் என்பதை சொல்லணும், கடவுளுடைய மகிமையை நாம் சொல்ல வேண்டும், கடவுள் எவ்விதமாய் செயலாற்றுகிறார் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். இந்த 3 விஷயம் நான் சொல்ல வரிசையா இருந்தத பாருங்க. கடவுள் எங்கே இருக்கிறார், யார் அப்படின்னா, கடவுள் பரமண்டலங்களில் இருக்கின்ற கடவுள். அப்படின்னா என்ன, எல்லா இடத்திலும் இருக்கின்ற ஆண்டவர், விண்ணிலும் மண்ணிலும் இருக்கின்ற ஆண்டவர். அவருடைய பெயர் தூய்மையானது. அவருடைய பெயரை, அவருடைய தூய பெயரை நாம் போற்றி புகழ வேண்டும். அவர் செயலாற்றுகிறார். எப்படி செயலாற்றுகிறார், உம்முடைய திருவுளம் விண்ணுலகிலே நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. அங்கே அவர் நினைத்தபடி எல்லாம் செய்கிறார். அங்க அவரை கேள்வி கேட்கறதுக்கு ஆளே கிடையாது. இங்கதான் நம்ம 108 கேள்வி கேட்கிறோம். சாமி, உனக்கு கண்ணு இருக்குதா, காது இருக்குதா, மூக்கு இருக்குதா, என்ன பண்றான், கேட்கிறோமா இல்லையா? ஆனா என்ன சொல்றோம், ஆனா என்ன சொல்லணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, உம்முடைய சித்தம் விண்ணுலகிலே செய்யப்படுவது போல மண்ணுலகிலும் செய்யப்படுவதாக. அப்ப அதுக்குள்ள இருக்கிற விஷயம் தானே, நான் நினைக்கிற மாதிரி வேணாம் சாமி, நீ நினைக்கிற மாதிரி
நடந்தா போதும். அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய விருப்பங்களை விட என் வாழ்விலே உம்முடைய திருவுளம் என்பது மிக உயர்ந்த நோக்கமுடையதாக இருக்கும். ஆகவே என்னுடைய இந்த ஊனியல்பின் இச்சைகள், இந்த உலகம் பார்க்கின்ற விதமாக நான் புரிந்து வைத்திருக்கின்ற விருப்பங்களை அல்ல, நீர் எனக்கு செய்ய நினைக்கிற உங்களுடைய திருவுளத்தின்படி என் வாழ்வில் எல்லாவற்றையும் செய்யுங்க அப்படின்ற அந்த உணர்வை உள்ளே வைத்திருந்தால்தான் விண்ணுலகிலே உங்களுடைய திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக அப்படின்னு சொல்வதற்கு அது பொருத்தமானதாக இருக்கும். ஆகவே கடவுள் தம்முடைய திருவுளத்தின்படி எல்லாவற்றையும் செய்கிறார். அந்த திருவுளம் நம்முடைய வாழ்விலே நிறைவேற வேண்டுமானால் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய விருப்பங்களை எல்லாம் ஆண்டவருடைய திருவுளத்திற்கு ஒப்புவித்தவர்களாக, நம்மை ஆண்டவரத்தில் ஒப்புவித்தவர்களாக நாம் இந்த ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும். அந்த விசுவாச அறிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதனை தொடர்ந்து என்ன சொல்ற, இன்று வேண்டிய உணவை இன்று எங்களுக்கு நாளைய தினத்தை குறித்து நாம கவலைப்படக்கூடாது. என்னுடைய விசுவாசம் இன்றைய தேவைகளை ஆண்டவர் எனக்கு பூர்த்தி செய்வதற்கு வல்லவராயிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், இப்போ என்னோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையும் அந்த துணிவும் இருந்தால்தான் நாம் அடுத்த செயலை செய்ய முடியும். நாளைக்கு கடவுள் என் கூட இருக்கட்டும், இன்னைக்கு வேணாம்னாக்கா என்ன நடக்கும்? ஏதாவது பிரச்சனைல போய் மாட்டிக்குவோம். கடவுள் எனக்கு வேணாம் அப்படின்னு இன்னைக்கு நாம நினைச்சோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனைல போய் சிக்கிக்கொள்ளும். ஆகவே நாம் காலையிலே எழுந்திருக்கின்ற போது, ஆண்டவரே, இன்றைய நாளுக்கான தேவைகளுக்காக நான் உண்மை சார்ந்திருக்கிறேன். ஆகவே இந்த நாளுக்கான தேவைகளை எனக்கு பூர்த்தி செய்ய. இதுதான் நம்முடைய அன்றாட விசுவாசமாகவும் அன்றாட இறைவனாகவும் இருக்கணும். நாளைக்காக நாம ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்காக ஜெபம் பண்ணா போதும். அப்படின்னா அதுக்குள்ள இருக்கிற செய்தி தானா? நீங்க தினந்தோறும் ஜெபம் பண்ணணும். காலையில எழுந்து தினந்தோறும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். அந்தந்த நாளுக்கான நன்மைகளுக்காக, அந்தந்த நாளுக்கான பாதுகாப்புக்காக நாம் ஆண்டவரோடு இணைந்த ஒரு வாழ்வை வாழ்வதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதோடு கூட இன்னைக்கு வருடம் தொடங்குகிறது. நேற்று நைட் சொன்னோம் இல்லையா, ஆண்டு முடிகிற போது என்ன பண்ணுவான், யார் யார் கூடலாம் உங்களுக்கு சண்டை சச்சரவுங்க எல்லார்ட்டையும் போயிட்டு ஒப்புரவாயிடுங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு பிடிச்சமானது இல்லை பிடிக்காத செஞ்சிருப்பேன், அதனால தெரிந்து தெரியாமலும் அறிந்து அறியாமலும் நான் செய்தது என்ன பண்ணுங்க, மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்கன்னு கேட்குற அளவுக்கு நம்ம பெருந்தன்மை பல நேரத்தில் இருக்கு. ஆனா இப்பெல்லாம் இந்த சோசியல் மீடியா ஒன்று வந்ததுனால என்ன பண்றோம், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்துறோம். நேருக்கு நேராக போய் நம்ம ஒருத்தருக்கு தீமை செஞ்சுட்டு அவங்க கிட்ட போய் என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ண தப்பு தான் சொல்றதுக்கு எத்தனை பேர் கட்சி இருக்குது இல்லையா? நமக்கு அந்த பெருந்தன்மையும் அந்த எண்ணம் நம்மத்துல பெரும்பாலும் இருக்காது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும், ஒவ்வொரு அந்தந்த சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பாகவே உங்களுடைய கோபம் தனியா கிடவுது. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு நான் ஒருத்தருக்கு சண்டை போட்டேன்னா இன்னைக்கு சூரியன் வந்து மறையத்துக்குள்ள என்ன பண்ணிருந்தான் போயிட்டு என்னுடைய தவறை நான் உணர்ந்து, நான் என்னதான் இருந்தாலும் நான் இப்படி பேசிருக்க கூடாது, நான் வந்து பேசுறது அப்பதான் நடந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒப்புரவாக்குதல் என்பது ஒவ்வொரு நாளும் நடக்கணும். ஏதோ ஆண்டு இறுதியிலே நடக்கின்ற ஒன்று அல்ல. அந்தந்த நாளுக்கான மன்னிப்பை அந்தந்த நாளிலே பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்தந்த நாளிலே இழந்தவைகள் அந்தந்த நாளிலே மீட்டெடுப்பதற்கான முயற்சியிலே நாம் ஈடுபட வேண்டும். அதை ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். இன்று எங்கள் சகோதர சகோதரிக்கு விரோதமாக நாங்கள் செய்த பாவங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல நாம் மன்னித்தால்தான் ஆண்டவர் மன்னிப்பார். ஏன்னா மன்னிப்புக்கு ஒரு மதிப்பு இருக்கணும், இருக்குது. அப்போ சும்மா எதனா வந்து செஞ்சுட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு மன்னிச்சிருவாருன்னு அப்படியே கடந்து போவதில்லை. நமக்கு எதிராக மற்றவர்கள் செய்த தீவினைகளை நாம் மன்னிக்கின்ற போது ஆண்டவர் நமக்கு மன்னிக்க தயவு பெருத்தவராக இருக்கிறார். நமக்கு மன்னிக்கிறதுக்கு அவர் எப்படி கணக்கு பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறோமா, அதே போல நமக்கு எதிராக தீமை செய்தவர்களையும் நாம் மன்னிப்பதற்கு தாராள மனம் படைத்தவராக இருக்க வேண்டும் என்கிற செய்தியை
மனதிலே வைத்துக் கொள்வோம். எனவே இந்த வருடத்திலே முடிக்கின்ற போது எனக்குன்னு எதிரிகள் யாருமே இல்லை, எல்லாரையும் நான் நண்பர்களாகவே நான் என்ன பண்றேன், கொண்டாடுகிறேன் என்று சொல்லுகின்ற விதமாக இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் வாழ்வதற்கு நாம் ஆண்டவருக்கு முன்பாக உடன்படிக்கை செய்ய வேண்டிய நேரத்திலே இருக்கிறோம். இப்படி செய்கின்ற போது பிசாசானவன் பிரிவினைகளை ஏற்படுத்துகிறவன், நட்புகளை சிதைக்கிறவன், இல்லை நம்முடைய பொருளாதார இழப்புகளை ஏற்படுத்துகின்ற பிசாசானவன், தந்திரங்கள் செய்கிறவன், வில்லி சூனிய கட்டு எதுவா இருந்தாலும் சரி, எதுவுமே தீய எண்ணங்கள், வன்கண் ஆவிகள் நம்மை நெருங்காதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். சரிங்களா? ஆகவே சோதனையின்றி என்னை விலக்கி என்னை மீட்டெறணும். எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து இருக்கின்ற போது ஒன்று அவைகள் நம்மை நெருங்காமலே போய்விடும். அவைகள் ஒருவேளை நம்முடைய விசுவாச குறைவினாலே நம்மை நெருங்கினாலும் அதிலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டுக் கொள்வார். ஏனென்றால் இந்த அரசு ஆண்டவருடையது. அல்லேலூயா! இந்த அரசு ஆண்டவருடையது. எல்லா அரசுக்கும் மேலான அரசினுடைய அரசராக ஆண்டவர் இருக்கிறார். அவரே அனைத்து ஆற்றல் நிறைந்தவர். அவருக்கே எல்லா புகழ்ச்சியும் உரியது. நாம் யாரையாவது மாற்றிப்படுத்த விரும்பினால் அதை ஆண்டவருக்கே செய்ய வேண்டும். மனிதர்களை கனப்படுத்தணும், மதிக்கணும். மனிதர்களை நல்லது செய்கின்ற போது அவர்களை ஒரு அளவோடு புகழத்தான் வேண்டும். ஏன்னா அப்பதான் இன்னும் கொஞ்சம் நல்லது செய்வாங்க. அதற்காக தான் புகழமே தவிர அவனை கடவுளாக மாற்றுகின்ற வேலையை செய்யக்கூடாது. திருச்சபை அப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணமான செயலை செய்து கொண்டிருக்கிறது. மக்களாகி நாம் என்ன பண்றோம், மனிதர்களை தெய்வமாக கொண்டாடுகின்ற, எதுக்கு எடுத்தாலும் மாலை, எதுக்கு எடுத்தாலும் சாரணம், எதுக்கு எடுத்தாலும் புகழ்ந்து கடவுளுடைய மகிமையை திருடிக் கொள்ளுகின்ற வேலையை அதிகாரத்தில் இருக்கின்ற நாம் பல நேரத்திலே செய்கின்றோம். ஆலயத்திலே ஆண்டவருக்குத்தான் மகிமை தவிர வேற யாருக்குமே மகிமை செலுத்தக்கூடாது. நம்முடைய வாழ்விலும் அப்படிதான். நாம் அதிகமாக மதிக்கின்ற ஒரு நபர் அது ஆண்டவராக தான் இருக்கணும். ஆண்டவரை விட ஒருவரை நாம் கனப்படுத்தினால் நாம் மிகப்பெரிய பாவத்தை செய்கிறோம் என்கின்ற அந்த அச்ச உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் முடிவு. அதனால்தான் அந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆட்சியும் ஆற்றலும் ஆட்சியும் உமக்கே உரியதுன்னு அவர் சொல்லிக் கொடுக்கல. திருச்சபை தான் அந்த ஒழுங்கு என்ன பண்ணுது, சொல்லிக் கொடுக்குது. என்ன, சீடர்கள் தான் அது சொல்றாங்க. ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் ஆண்டவருக்கே உரியது. திருச்சபையினுடைய அனைத்து மகிமைக்கு உரியவர் ஆண்டவர் ஒருவரே. இங்கே திருச்சபையில நாம் எல்லாருமே பணியாளர்களாக இருக்கிறோம். ஆயராக இருக்கிறோம், சபை முன்னர்களாக இருப்போம், விசுவாசிகளாக இருப்போம், நல்லது செய்வோம், வளர்ச்சி பணிகள் செய்வோம், எல்லாமே செய்வோம். ஆனால் திருச்சபை யாருக்கு சொந்தமானது? ஆண்டவர் ஒருவருக்கே சொந்தமானது. ஆகவே திருச்சபையிலே அனைத்து மகிமையும் ஆண்டவருக்குரியது. அவரே அனைத்து ஆற்றல் நிறைந்தவர் என்பதை மனதிலே வைத்து மனிதர்களை மாட்சிப்படுத்துவர்களாக அல்ல, கடவுளை மாட்சிப்படுத்துகின்ற மக்களாக வாழ்வதற்கு இந்த நாளிலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது நம்முடைய இறைவேண்டல்கள், நாம் இறைவேண்டலிலே ஏறெடுக்க தவறின மறந்து போன நன்மைகளையும் தருவதற்கு ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை மாத்திரமே சார்ந்து கொள்வோம். நம்முடைய விசுவாசம் ஆண்டவர் மீது இருக்கணும், மனிதர்கள் மீது அல்ல. உதவிகளை செய்கிறவர்கள் மனிதர்களாக இருக்கலாம், ஆனால் அவர்களுக்குள்ளே உந்துதல் அளிப்பவர் ஆண்டவர் தான். எனவே விண்ணப்பத்தை ஆண்டவரத்திலே ஏறெடுக்கணும். நன்மைகள் மனிதர்கள் மூலமாக ஆண்டவர் அதை தந்தருள்வார். எனவே இந்த புரிதல்களோடு, இந்த சிந்தனையோடு இந்த ஆண்டை தொடங்குவோம். கடவுளுடைய ஆசீர்வாதமும் பெருக்கமான அவருடைய நல் ஈவுகளும் இன்றைக்கும், இன்றைய நாள் முதல் இந்த ஆண்டு முழுவதும் நிறைவாய் நம்மை ஆற்றுப்படுத்தி வழிநடத்தி காத்துக்கொள்ளும். கடவுள் நாமே இந்த திருவார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஆண்டவர் நமக்கு வேண்டிக் கொள்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் தூயாதி தூயவரை உங்களை துதிக்கிறோம், உங்களை போற்றுகிறோம், உங்களை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, ஒரு புதிய ஆண்டை காணும்படிக்கு ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டுகிற தயவுக்காக, இறக்கங்களுக்காக நன்றி படைக்கிறோம். உங்களுடைய தயவு, உங்களுடைய இரக்கம், உங்களுடைய பேரருள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு போதுமானதாக இருக்கும்படிக்கு கடந்த காலங்களில் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வந்த ஆண்டவர் இந்த ஆண்டிலும் எங்களை அப்படியே ஆசீர்வதித்து வழிநடத்திய இடத்திலே மன்றாடுகிறோம். ஒவ்வொரு நாளும்
உடனான உறவினை நாங்கள் நிலைத்திருக்க வேர் பற்றி நாங்கள் கிளைவிட்டு வளரத்தக்கதாக எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் வளர்த்துக் கொள்ள எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு துணை செய்தல் வேண்டுமா இடத்திலே கொண்டாடுகிறோம். இந்த நாளின் வழிபாட்டிலே பங்கேற்றிருக்கின்ற அனைத்து மக்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பதாக. பெரியோர் முதல் சிறியோர் வரையிலும் ஒவ்வொருவரையும் ஆண்டு கொள்ளும் வழிநடத்தி பலப்படுத்தி காத்துக்கொள்ளும். சிறப்பாய் இந்த 2024 ஆண்டிலே ஆண்டவரை பல்வேறு நிலைகளிலே கல்லூரி படிப்பு, பள்ளி படிப்பிலே ஆண்டவரை 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, கல்லூரி படிப்பு தேர்வு, நீட் தேர்வு, இப்படியாக பல்வேறு தேர்வு எழுத இருக்கின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கருத்தில் ஒப்புவிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளுடைய உழைப்பு விருதாவாய் போகாதபடிக்கு அந்த உழைப்பை அங்கீகரித்தலும் உம்முடைய ஞானம், உம்முடைய அறிவு, உம்முடைய ஆற்றல் பிள்ளைகளை நிறைத்தல் வேண்டுமா இடத்திலே கொண்டாடுகிறோம். ஆண்டவரை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரை ஒளி தருகின்ற விளக்குகளாய் எங்கள் பிள்ளைகளை இருக்கும்படிக்கு ஆண்டவர் குன்றின் மேல் ஏற்றப்பட்ட விளக்காய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் அவர்களுக்குள்ளே இருக்கின்ற எண்ணெயை ஒளிவிடுகின்ற ஆற்றலை நிறைவாய் தந்தல் வேண்டுமா இடத்திலே கொண்டாடுகிறோம். பெற்றோர்களுடைய மன விருப்பங்கள், எதிர்பார்ப்புகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் நீர் ஒரு மன நிறைவான பதிலை இந்த ஆண்டிலே கட்டளை வேண்டுமா இடத்திலே கொண்டாடுகிறோம். திருமணம் ஆகி குழந்தை இல்லாத இருக்கின்ற பிள்ளைகளுக்கு திருமண குழந்தை செல்வத்தை தந்து நீர் ஆசீர்வாதத்தை வேண்டுமா இடத்திலே கொண்டாடுகிறோம். கர்ப்பிணிகளாக இருக்கின்ற சகோதரிகளுக்கு சுகப்பிரசவத்தை கட்டளை வேண்டுமா இடத்திலே கொண்டாடுகிறோம். திருமணம் வாழ்வுக்காக காத்திருக்கின்ற எங்கள் அருமையான சகோதரர்களுக்கு நல்ல மணமகளை, நல்ல வரனை தந்து ஆண்டவர் நீர் அவளை ஆசீர்வதித்து வருகின்ற ஆண்டிலே கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை கொண்டாடுகின்ற போது தம்பதியராய் கொண்டாடும்படிக்கு ஆண்டவர் அவருடைய வாழ்க்கை கட்டுப்படியாக வேண்டிக் கொள்கிறோம். நெடுங்காலமாகியும் ஆண்டவரை பணி நியமனம் பெற்று ஊதியம் பெறாமல் இருக்கின்ற எங்களுடைய சகோதரிகளை கருத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த ஆண்டிலே விரைவாக, இந்த கல்வி ஆண்டிலேயே தங்களுடைய ஊதியத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நீதித்துறை, கல்வித்துறையிலே தடை கற்களாக இருக்கின்ற மனிதர்களை ஆண்டவர் நீதி விசாரணை செய்து பிள்ளைகளுடைய நீதியை ஆண்டவர் நிலைநாட்டி அவருடைய ஊதியத்தை அவர் பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவர் கிருபை பாராட்டிகளை வேண்டுமா இடத்திலே கொண்டாடுகிறோம். எங்களுடைய மூதாதையர்கள், எங்களுடைய பெற்றோர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நீடித்த ஆயுசு நாட்களை தாரும், நிறைவான சுகத்தையும் பலனையும் சத்துவத்தையும் தாரும். அடுத்து புதிய ஆண்டை காணுகின்ற பாக்கியத்தை நீர் அவர்களுக்கு தந்தர வேண்டுமா இடத்திலே கொண்டாடுகிறோம். தொடர்ந்து குழந்தைகள், பெரியவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர் பெற ஆசீர்வதித்தரும். திருச்சபை திருப்பணிகளை ஆசீர்வதியும். இந்த ஆண்டிலே செய்து முடித்த பணிகளை விட மேன்மையான காரியங்களை இந்த புதிய ஆண்டிலே செய்திட, குறிப்பாக கட்டளை பராமரிப்பை கடந்து ஆண்டவரே திருச்சபையின் மந்தையை நாங்கள் வளர்த்திருக்கின்ற மக்களாக இருக்கும்படிக்கு புதிய ஆடுகளை, ஆட்டுக்குட்டிகளை மந்தையை சேர்த்து பராமரிக்கக்கூடிய ஆற்றலையும் நற்செய்தி பணியினுடைய வரங்களையும் தந்தர்கள் வேண்டுமா இடத்திலே கொண்டாடுகிறோம். எல்லாவற்றையும் திருக்கரத்துக்களாக ஒப்புவிக்கிறோம். நாங்கள் கேட்டது, கேட்க மறந்தவைகள் எல்லாவற்றையும் உங்களுடைய திருவுலகத்திற்கு ஒப்புவிக்கிறோம். நீரே இதை ஆண்டு கொள்ளும் பயணத்தை பலப்படுத்த காத்துக்கொள்ளும். துதி, கனம், மாட்சிமை யாவற்றையும் உமக்கு ஒருவருக்கு இருக்கிறோம். எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் அன்பு நிறைந்த நல்ல கடவுளே, ஆமென். அனைத்து ஆற்று நிறைந்த நம்முடைய தாயும் தந்தையுமாகிய கடவுளை அன்பும் நம்முடைய ஆண்டவர் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் அமைதியும் தூய ஆவியானுடைய வல்லமையுள்ள பாதுகாப்பு பராமரிப்பும் மாறாத நித்திய உடன்படிக்கை உறவும் ஐக்கியமும் நடத்துகிறோம். இன்று என்றும் எல்லா காலம் நம் அனைவரும் நீடித்து நிலைத்திருந்து வளர்த்தி காப்பாக. ஆமென்.